போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மற்றும் வெல்ல முடியும் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் டாப் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நட முடிஞ்ச வெல்ல முடியும் தேர்விற்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க மேக்ஸ் நம்மளுக்கு எப்படி கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட் அப் நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கிற டாபிக்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கேட்டிருக்கிற டாபிக் அதை பேஸ் பண்ணி எல்லா டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அதனுடைய டாபிக்ஸ் எங்கெங்க இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோன்னு பாருங்களேன். சிறப்பு தொடர் வரிசையில இருந்து ஒரு கொஸ்டின், அதாவது நம்மளுக்கு அந்த கடிகார சம் வச்சு கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு கேள்வியும், நெக்ஸ்ட் வந்து பேசிக்கான அரித்மெட்டிக் கால்குலேஷன், சாதாரணமா பேசிக்கா அந்த எண்கணிதம் வச்சு ஒரு 2 கேள்வியில இருந்தும், சிம்பிளிபிகேஷன்ல இருந்து நமக்கு 2 கேள்வியும், எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து 2 கேள்வியும், டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலையில இருந்து ஒரு கேள்வியும், நெக்ஸ்ட் நேர்மாறல் எதிர்மாறல் அதுல இருந்து 2 கொஸ்டின், டைரக்ட் ப்ரொபோசல் இன்டைரக்ட் ப்ரொபோசல் இருந்து 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின், சதவீதத்தில இருந்து ஒரு கேள்வி, லாபம் மற்றும் நஷ்டத்திலிருந்து ஒரு கேள்வி, அடுத்து பார்த்தோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஒரு கேள்வி, சராசரியில இருந்து ஒரு கேள்வி, புள்ளியல்ல இருந்து ஒரு கேள்வி, மென்சுரேஷன் அளவீட்டியல்ல இருந்து அத பரப்பளவு சுற்றளவு அதை பேஸ் பண்ணின ஒரு 2 கொஸ்டின், நெக்ஸ்ட் அளவியல் 3D நம்ம கன அளவு இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு கேள்வியும், நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது இந்த ரீசனிங் டாபிக்னு சொல்லுவாங்க. ரீசனிங் டாபிக்ல இருந்து நம்ம முக்கியமான 4 டாபிக்ல இருந்து 4 கேள்வியுமே 4 வெவ்வேறு தலைப்புல இருந்து நம்ம கொடுத்திருந்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 25 சம்முக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ் நீங்க எப்படி பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மேக்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ல தான் லாஸ்ட் இயர்லயும் நம்மளுக்கு கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கிற மாதிரி இருக்கும், பட் சால்வ் பண்ணும்போது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்க்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து கேட்டிருக்கான். அதாவது வாட் இன்டிஜர் மஸ்ட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் த 4 நம்பர்ஸ் 10, 18, 22, 38 that they become a proportion. அதாவது இந்த 4 எண்ணு கொடுத்துட்டு இந்த 4 எண்களுடனும் எந்த முழு எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும். நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வேற எப்படி ஆல்டர்னேட் மெத்தட்ல போட்டீங்கன்னா எப்படி சிம்பிளா போறதுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த 4 நம்பர் இருக்குங்க, இந்த 4 நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ரொபோர்ஷன், ஒரு விகித சமத்தை ஏற்படுத்தும். விகித சமம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஏன்னு எடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரை, இதை பின்னு எடுத்திருப்போம், இங்க சின்னு எடுத்திருந்தா இதை டின்னு எடுத்திருப்போம். என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 2 நம்பருடைய ரேஷியோ இந்த 2 நம்பருடைய ரேஷியோக்கு சமம், அதுக்கு பேர் தான் விகித சமம். 2 விகிதத்தை சமப்படுத்துறதுக்கு பேர் தான் விகித சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, இந்த நம்பர் இப்ப விகித சமத்துல இல்ல, ஏதோ ஒரு நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் இது ஒரு விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எந்த நம்பர் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் நீங்க இதுல கொண்டு போய் ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு ப்ரொபோர்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும்னு கேட்கிறோம். நான் ஜெனரலா சால்வ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணோம்னா, இந்த 10 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி, ஆனா அந்த 4 நம்பரும் சேம் தான். ஸோ அதனால என்ன பண்றேன், இது அப்படியே எடுத்துக்கிறேன். டிவைட் ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்னா டிவைட் பைன்னு சொல்லலாம். அதனால என்ன பண்றேன்னா, இதை கீழே டிவைட் பைன்னு எழுதிக்கிறேன். 10 பிளஸ் எக்ஸுங்களா. அடுத்து பாருங்க 18 பிளஸ் எக்ஸ். ஏன் நான் இந்த மாதிரி டிவைட் பை எழுதுறேன்னா, இங்க 10:18 எழுதிருக்கலாம், (22:38). ஈஸ்டுக்கு என்ன அர்த்தம்? 10/18 எழுதலாம்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு ஆட் பண்றதால இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 22 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 38 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொன்றையும் நான் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இப்போ 38, 10 இது அப்படியே இந்த பக்கம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது பாருங்களேன். 38 பிளஸ் எக்ஸ் 10 பிளஸ் எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும், ஈக்குவல் டு 22 பிளஸ் எக்ஸோடைய வேல்யூவை கீழே இருக்கிற இந்த 18 பிளஸ் எக்ஸால மல்டிபிள். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் பெருசா வந்து நம்ம எக்ஸோடைய வேல்யூ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்னொன்னா இங்கே மல்டிபிள் பண்ணும். 38 into 10 380 பிளஸ் 38x பிளஸ் 10x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 22 18ஆல மல்டிபிள் பண்ணுங்களா, 440 ஒரு 44 போயிடுச்சுன்னா 396 பிளஸ் 22x பிளஸ் 18x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குங்க. சரியா? ஸோ எல்லாத்தையும் நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் 38 10 ஆட் பண்ணீங்கன்னா 48x பிளஸ் 380 ஈக்குவல் டு, இவ்வளோ பெருசா நீங்க போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இனி சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க, 396. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல கேன்சல் ஆயிருங்களா. இந்த 40x இந்த சைடில் வந்துச்சுன்னா 48x மைனஸ் 40x. இந்த 396 380 அந்த சைடில் போயிடுச்சுன்னா மைனஸ் 380 வரும். அதாவது 8x உடைய வேல்யூ 16க்கு சமம்னா அப்போ x உடைய வேல்யூ 2ன்னு அர்த்தம். எக்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த 2ன்ற நம்பர் தான் ஒரு நம்பர் கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க, 10 கூட 2 ஆட் பண்ணுங்க, 18 கூட 2 ஆட் பண்ணுங்க, 22 கூட 2 ஆட் பண்ணுங்க,
38 கூட 2 ஆட் பண்ணுங்க. இது ஒரு விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லலாம். விகித சமம்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், சாரி, விகித சமம்னா என்ன பார்த்திருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன். கோடி உறுப்புகளின் பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இது இப்படிதான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 40 × 12 நம்மளுக்கு 418 கிடைக்கும். 24 × 20 418 கிடைக்கும். சமமா இருக்கு இல்லையா? அப்போ கூட்டப்பட வேண்டிய எண் 2ன்னு அர்த்தங்க. இது இப்படிதான் பார்க்கணும் கிடையாது. 12 2ஆல பெருக்கினா 2ஆல பெருக்கினா தான் 24. அப்போ 20 2ஆல பெருக்கினாலும் என்னது 40. அப்போ இதுவும் விகித சமத்தில் இருக்குன்னு சொல்லணும். அப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்படி பண்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஜென்ரலா சால்வ் பண்ணோம்னா இப்போ பாருங்களேன், நான் இதை எப்படி சால்வ் பண்றேன்னா, இது நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, எப்படி இது ஆல்டர்னேட் வேல நான் இதை சால்வ் பண்றேன்னு பாருங்க. ரைட், எனக்கு இங்க 4 நம்பர் கொடுத்துருக்கான். 10 18 22 38ன்னு சொல்லிட்டு 4 நம்பர் கொடுத்துருக்கான் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ண வேண்டிய என்ன, இது 4ல ஏதோ ஒரு நம்பர் தான். ஒரு நம்பர் ஆட் பண்ணி பாருங்களேன். இங்க 10ன்ற நம்பர், இப்போ நான் 4ன்றது ஆட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நம்பர் கூட 14, நெக்ஸ்ட் 18, அடுத்து இந்த இடத்துல 20, சாரி 18 இருக்கா, 18னா 22 வரணும். ஏன்னா ஒரு நம்பர் கூட என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம 4ன்ற நம்பர் ஆட் பண்ண போறோம். 18 கூட 4 ஆட் பண்ணா 22, 22 கூட 4 ஆட் பண்ணா 26, 38 கூட 4 ஆட் பண்ணா 42. என்ன அர்த்தம், இது ஒரு விகித சமத்தை அமைக்குமா பாருங்களேன்? கண்டிப்பா அமைக்காது. இதனுடைய பெருக்கற் பலன் இதனுடைய பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலா வருதா பாருங்க. இல்ல இதுக்கு என்ன ரிலேஷன், இதுக்கு அதுக்கான ரிலேஷன் வருதா பாருங்க. 14 டேபிள்ல கண்டிப்பா 42 3 டைம்ஸ் வரும். அப்ப நீங்க 22 3 போட்டீங்கன்னா 66 தான் வரணும். அப்ப கண்டிப்பா இது ஒரு விகித சமத்தில் இல்ல. அப்ப 4ன்றது ஆப்ஷனா இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நம்பர் கூட 14 ஆட் பண்ணி பாருங்களேன். 10 கூட 14 ஆட் பண்ணீங்கன்னா 24ங்க. 18 கூட 14 ஆட் பண்ணீங்கன்னா 32வா. 22 கூட 14 ஆட் பண்ணி 22 கூட 14 ஆட் பண்ணீங்கன்னா 36. 38 கூட 14 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 52 கிடைக்கும். 24 கூட என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36 கிடைக்கும்னு பாருங்களேன். 3/2 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 32. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணோம், 3/2ஆல மல்டிபிள் பண்ணோம். 16 3s are 48 தான் வரப்போகுது. ஸோ இதுவுமே கண்டிப்பா விகித சமத்துல கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ற, அப்ப 14 இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. 2 கொண்டு போய் ஆட் பண்றேன். 12 20 24 அடுத்து 40ங்க. இப்போ நம்ம தான் தெரியும் இல்லையா, இந்த நம்பர் நம்மளுக்கு 2ஆல பெருக்கினா கிடைக்குது. அப்ப இந்த நம்பர் 2ஆல பெருக்கினா தான் கிடைக்குது. அப்ப இதுதான் ஒரு விகித சமத்தில் இருக்குது. ஆப்ஷன் எத்தி போச்சீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 20 செகண்ட்குள்ள கண்டுபிடிச்சலாம். மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு எந்த டாபிக்ல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா ரீசனிங் சம்முங்க இது. சரியா? ரீசனிங் புத்தி கூர்மையில இருந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரீசனிங்ல என்ன டாபிக்ல வரும் பாத்தீங்கன்னா, இது ஆல்பபெட் சீரிஸ். நம்ம 4 கொஸ்டின் சொல்லியிருக்கோம் ரீசனிங்ல. அதுல இது எழுத்து தொடர் வரிசை. இந்த எம் என் ஓ எல் ஆர் ஐ வின்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன நம்பர் என்ன ஆல்பபெட் வரும்னு கேட்கறான் இல்லையா? ஸோ இது எப்படி போடலாம்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஏ பி சி டி அப் டு அந்த என் வரைக்குமோ இல்லாட்டி எம் வரைக்குமோ போட்டு Z வரைக்குமோ போட்டு ஏக்கு 1ன்ற நம்பர் கொடுக்கணும், பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 இப்படியே நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன்னொன்னு கிடைக்கல. ஏன் சொல்றேன்னா, இது ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எம்ன்ற எழுத்துக்கான நம்பர் 13, எண்ணுக்கு 14, இது ஓ நம்பர் 15, எல்னா 12, ஆர்னா 18, ஐனா 9, வினா 22ங்க. ஏன்னா நம்மளுக்கு ஷஃபிளா இருக்கு நம்பர். நீங்க இப்படியே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாருங்களேன், 13 இருக்கு, இங்க 14 இருக்கு, இங்க 15 இருக்கு, இங்க 12 இருக்கு. ஆட் ஆகுது, டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டா பாருங்க. ஆல்டர்னேட் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா எம், அடுத்து இங்க பாருங்க ஓ, அடுத்து இங்க பாருங்க ஆர், நெக்ஸ்ட் வி. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், விட்டதெல்லாம் பாருங்க, என், நெக்ஸ்ட் எல், அடுத்து ஐ, நெக்ஸ்ட் இதுங்க தான் என்ன வரணும்னு கேட்குறான். என் எல் ஐ, இங்க என்ன வரணும்னு கேட்குறான். அதுக்கான நம்பர் பாருங்களேன், இங்க 14 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப என்ன லாஜிக்ல இது கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இங்க 2 நம்பரை மைனஸ் பண்ணிருக்கான், இங்க 3 நம்பரை மைனஸ் பண்ணிருக்கான். அடுத்து நீங்க என்ன பண்ணும், 9ல இருந்து 4 மைனஸ் பண்ணும். இப்போ 5 வருமா? 5னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஈன்னு அர்த்தம். சரியா? 5க்கான நம்பர் இ. ஸோ ஆல்டர்னேட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன ஆகும் போது 13 15 18 22 இங்க பிளஸ் பண்ணிருக்காங்க. 2 நம்பர் ஆட் பண்றாங்க, இங்க அடுத்து 3 நம்பர், இங்க 4 நம்பர், இங்க அப்படியே மைனஸ் பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இது ஆல்பபெட் சீரிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். இதுதாங்க இந்த சராசரி வேகத்தை வச்சு கேட்டிருக்காங்க. A person travels from A to B at an average speed of 60 km/h. B to C 50 km/h and C to D
40 km/h. The distance from A to B, B to C, C to D are equal. What is the average speed? Average இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒருவர் A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கும் எப்படி எடுத்துக்கலாம்னா முதல்ல எவ்வளவு இருக்குங்க A B C D. ஆனா இது நாலுமே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மூணு டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கறான் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் சொல்லி இருக்கறானா A ல இருந்து நீங்க B க்கு எவ்வளவு வேகத்துல போறீங்கன்னு பாத்தீங்கன்னா 60 km/h வேகத்துல போறீங்க. ஒரு மணி நேரத்துல 60 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ணீங்கன்னு அர்த்தம். அடுத்து 50 km/h B ல இருந்து C க்கு, C ல இருந்து D க்கு 40 km/h அப்படின்னு கொடுத்திருக்கான். என்ன சொல்றாங்க அடுத்து இது எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் தானா. A ல இருந்து B என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதேதான் B ல இருந்து C, அதேதான் C ல இருந்து D. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நாம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா சராசரி வேகத்தை கண்டுபிடிச்சலாம். இன்னொன்னு பாருங்க, சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வேகம்னால என்ன இருக்கும் நமக்கு ஸ்பீடு. நம்ம பாக்குறோம் இல்லையா, வண்டியில பாக்குறோம் இல்லையா, ஒரு வாகனத்துல பார்க்கும்போது அந்த ஸ்பீடோமீட்டர்ல இப்படி எழுதி இருப்பாங்க கீழே 10 10 20 30 ஆட் பண்ணிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கன்னு அர்த்தம். ஸ்பீடோட யூனிட் என்னது km/h அர்த்தம். அதாவது இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, இத கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா km/h. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மணி நேரத்துல நான் இவ்வளவு கிலோமீட்டர் போவேன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு அர்த்தங்க. சரியா, டிஸ்டன்ஸ்னா தொலைவு, டிஸ்டன்ஸ்னா என்னது தொலைவு, டிவைடட் பை நம்ம என்ன பார்த்தோம் தொலைவு. கிலோமீட்டர்ன்றது தொலைவோட யூனிட், அவர்ன்றது நேரத்தோட யூனிட். மொத்த தொலைவு டோட்டல் டிஸ்டன்ஸும் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. ரைட்டுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை. டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்குது, எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 60 50 40 ஏன்னா அடிப்படுற மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் தானே போட போறீங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா இது மூணுத்தையும் அடிப்படுற மாதிரி ஒரு நம்பர், அதாவது 60 50 40 எல்சிஎம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு 600 கிடைக்கும். இது டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ்ன்றது இது ஒரு 600 கிலோமீட்டர், இது ஒரு 600 கிலோமீட்டர், இது ஒரு 600 கிலோமீட்டர். ஏன் நான் 600 எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா நம்பராலையும் அடிபடும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து 600 தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கீங்க, 60 ஸ்பீட்ல போயிருக்கீங்க. அப்போ டைம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 60 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு அர்த்தமா. டைமோட யூனிட் பாத்தீங்கன்னா நமக்கு t = distance by ஸ்பீடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு 10 hour எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். செகண்ட் டைம் பாருங்களேன், செகண்ட் டைம் என்ன, செகண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது 600 டிஸ்டன்ஸை 50 ஸ்பீட்ல போனீங்கன்னா எவ்வளவு டைம்ல ரீச் ஆவீங்க, நீங்க 12 hourல ரீச் ஆவீங்கன்னு அர்த்தம். அடுத்து மூணாவது டைம் பாருங்க, ஏன் நீங்க டைம் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலால போட போறீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து 600 ஸ்பீடை எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ண போறீங்க, 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ண போறீங்க. அப்போ தேர்ட் டைம் நம்மளுக்கு 15 hour ஆகும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்பீட்ல போனீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளவு ஸ்பீட்ல போனீங்கன்னா 12 மணி நேரம் ஆகும். இந்த டிஸ்டன்ஸை இவ்வளவு ஸ்பீட்ல கடக்க போறீங்கன்னா இவ்வளவு டைம் ஆக போகுதுன்னு அர்த்தம். டைம் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆக போகுதுன்னா இங்க ஒரு 600, இங்க ஒரு 600, இங்க ஒரு 600, டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன், 1800 டிவைடட் பை டோட்டல் டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், 10 + 12 + 15, 10ம் 12ம் நமக்கு 22, 22 ஒரு 15ம் 37ங்க. சரியா, 37. இப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கான யூனிட் கிடைச்சிட போகுதுங்க. எவ்வளவு ஸ்பீட்ல நீங்க ஆவரேஜ் ஸ்பீடு போயிருக்கீங்கன்ட்டு 1800 37ஆல டிவைட் பண்ண போறோம். 1800 37ஆல டிவைட் பண்ணுங்க. 180ல எத்தனை 37 வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி போடலாமா, ஏன்னா 5 வாட்டினா உங்களுக்கு 180 தாண்டி போயிடும். 7 4 28 4 3 12, அது 148 வாட்டி வருது. சரிங்களா, இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். 32 வாட்டி வருங்களா, கீழே ஒரு 0 எடுங்க, ஏன்னா 32 37 வராது. ஸோ 320 ஆக போகுது. சரியா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஒரு 8 டைம்ஸ் வருங்க. இல்லாட்டி இன்னும் சிம்பிளான மெத்தட் என்னன்னா, நான் இந்த வாட்டி இங்க போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வாட்டி போட்டு, அப்ப 4ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இது கிடையாது, 50ம் கண்டிப்பா கிடையாது. இதுவோ இல்ல இதுவோ தான். ஒன்னு 5 டைம்ஸ் போட்டு பாருங்க, இல்லன்னா நீங்க என்ன பண்ணுங்க 8 டைம்ஸ் போட்டு வரும். ஏன்னா 300 நியர்பை இருந்துச்சுன்னா கண்டிப்பா 8 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா 8 7s are 56, 8 3s are 24, 296 வருது. சரியா, ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா மற்றபடி நீங்க சால்வ் பண்ண தேவையில்லை, ஏன்னா 2 டிஜிட் கண்டுபிடிச்சிங்க. 48 தான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். இது நம்மளுக்கு 45ன்றது இல்லை, ஏன்னா 5 வாட்டி இல்லை 8 வாட்டி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பி ஆப்ஷன் தான். உங்களுக்கு கேல்குலேஷன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர பட் ஈஸியான சம் தான். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சராசரி வேகம் வேணும்னா மொத்த தொலைவை மொத்த நேரத்தால வகுத்துக்கணும். சரிங்களா? அப்போ மொத்த தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்சிஎம் ஸ்பீடுக்கான எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். சரியா? ஸோ டைம் இப்படி கண்டுபிடிச்சு நம்ம போட போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அளவியல் மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்களா? The perimeter of two squares are 40 cm and 32 cm. Find the perimeter of the third square whose area is equal to the difference of the area of two squares. ரெண்டு சதுரத்தை பேஸ் பண்ணி மூணாவது சதுரத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்கான். இரண்டு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதனுடைய சுற்றளவு அதாவது எல்லா பக்கமும் சமமா இருக்கும். ஏ ஏ ஏ ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4a இல்லையா? சுற்றளவுன்றது 4a உடைய மதிப்பு அதாவது ஃபர்ஸ்ட் சதுரத்தினுடைய சுற்றளவு நான் 4a1 எடுத்துக்கிறேன். 14 இருக்குங்க. சரியா? அடுத்து ரெண்டாவது சதுரத்தின் சுற்றளவை நான் என்ன எடுத்துக்கிறேன்? 4a2 எடுத்துக்கிறேன். ஏன்னா அதனுடைய சுற்றளவு மாறப்போறது இல்லை. இங்க 32 வருது. எனக்கு என்ன தேவை? பக்க அளவு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இங்க கொடுத்திருக்கிறது மூணாவது சதுரத்தின் பரப்பளவு வச்சு தான் கொடுத்திருக்கான். அதனால நான் பக்க அளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். இதனுடைய பரப்பளவு 10 சென்டிமீட்டர் இருக்கும். ரெண்டாவது சதுரத்தினுடைய பக்க அளவு 8 சென்டிமீட்டர் இருக்கும். கரெக்டுங்களா? இது புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் சதுரத்தினுடைய பரப்பளவு அதாவது ஏரியா கண்டுபிடிக்க போறேன். ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர். முதல் சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர்னா a1 உடைய மதிப்பு 10. அப்ப 10 ஸ்கொயர் 100ன்னு அர்த்தங்க. அப்போ 100 நம்மளுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் சதுரத்தினுடைய பரப்பளவு a2 ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர் எவ்வளவு? 64. சரிங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் சதுரமும் செகண்ட் சதுரமும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தின் பரப்பளவாக கொண்ட மூன்றாவது என்ன சொல்ற பாருங்களேன். எனக்கு மூணாவது சதுரத்தின் பரப்பளவு எப்படி இருக்குன்னா முதல் ரெண்டு சதுரத்தினுடைய பரப்பளவுகளின் வித்தியாசமா இருக்குங்கிறான். அப்ப என்ன கொடுக்குறான்? 100 - 36 தான் நமக்கு மூணாவது சதுரத்தின் பரப்பளவுன்னு கொடுக்குறான். சாரி 64 இல்லையா? சாரிங்க. அப்போ 100 இருந்து 64 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36ன்னு வரும். சதுரத்தின் பரப்பளவு அதாவது a ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ 36னா மூணாவது சதுரத்தின் பக்களவு என்னவா இருக்கும்? அது 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். புரியுதா? பாருங்க, இங்கிறது நம்மளுக்கு அப்படியே லிங்க் வச்சு கொடுக்குறாங்க. ஒன்னொன்னா ரெண்டு சதுரத்தினுடைய பரப்பளவுகளின் வித்தியாசம் தான் மூணாவது சதுரத்தின் பரப்பளவு இருக்குன்னா அங்க சுற்றளவு வச்சு பக்களவு கண்டுபிடிக்கிறீங்க. பக்கவளவு வச்சு பரப்பளவுக்கான வித்தியாசம் எடுக்கிறீங்க. பரப்பளவு வச்சு நீங்க மறுபடியும் பக்களவு கண்டுபிடிச்சா மூணாவது சதுரத்தின் பக்களவு கண்டுபிடிச்சா என்ன கேட்கறான்? மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு கேட்கறான். இங்க வந்து நிக்குது பாருங்க. அப்ப மூணாவது சதுரத்தின் பரப்பளவு என்ன? பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 4a. மூணாவது சதுரம்னால a3ன்னு எடுத்துரு. a3 உடைய வேல்யூ 6ஆ? 6 4s are 24ங்க. சரியா? ஆப்ஷன் டி. பாருங்க, இவ்வளவு கொஞ்சம் இதுவா கொடுத்து வச்சிருக்கேன். சின்னதா பட் ஃபார்முலா சின்னதா. ஒரு லிங்க் அவங்க சொல்லி நம்ம கொடுத்து இருக்கிறத புரிஞ்சுக்கிறோமா இல்லையான்றது செக் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, the difference of பாருங்க சரிவகம். இதுவும் மென்சுரேஷன் டாபிக் தான். 2D வச்சு கொடுத்துருக்காங்க. The difference between two parallel sides of a trapezium is 4 cm. The perpendicular distance between them is 19 cm. If area of the trapezium is 475 cm square, find the length of the parallel sides ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சரிவகத்தினுடைய இணை பக்கங்களின் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் சரிவகம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. சோ இந்த மாதிரி இருக்குங்களா? இது சரிவகம்னா ரெண்டு இணை பக்க அளவுகள். ஏன்றது ஒரு பக்கம், பின்றது ஒரு பக்கம். தண்டவாளம் மாதிரி parallel sides இருக்கு. இதுக்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செங்குத்து தொலைவுன்னு சொல்லுவாங்க. சரியா? வெர்டிகல் ஹைட். நெக்ஸ்ட் பாருங்க, இவ்விரு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் 19. அப்ப h உடைய வேல்யூ 19 கொடுத்துறாங்க. வித்தியாசம் 4. அதாவது b க்கும் a க்கும் வித்தியாசம் இல்ல a க்கும் b க்கும் வித்தியாசம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வித்தியாசம் கொடுத்தாங்க. இந்த क्वेश्चनல என்னெல்லாம் கொடுத்துறாங்க பாருங்க. வித்தியாசம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தூரம் 19 சென்டிமீட்டர், பரப்பளவும் கொடுத்துறாங்க. ஏரியா எவ்வளவு வரும்னா 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருங்களா? இரு இணை பக்கங்களின் அளவுகள் என்ன? ஏன்ற அளவு என்னது, பிங்கிற அளவு என்னதுன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. இவ்வளவுதாங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேட்டா. இப்போ ஒன்னொன்னா எடுத்து பார்க்க போறோம். இது சரிவகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்களா? ட்ரபிசியம் உடைய ஏரியா கொடுத்தாங்க. ட்ரபிசியம் ஏரியா ஆஃப் ட்ரபிசியம் என்ன ஃபார்முலா? ½ into h into a plus b into இது. சரிங்களா? ரைட். இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களா? ஏரியா 475, ஆஃப் h எவ்வளவு? 19. a plus b நமக்கு தெரியாது. ஏவும் பியும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்களா? மல்டிபிள் 2 ஆயிடுமா? 475
டிவைட்ல இருக்கிற 2 இந்த சைடுல வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆயிடுது. மல்டிபிள் இருக்கிற 19 இந்த சைடுல வந்துச்சுன்னா டிவைடட் பை ஆயிடுது. அதாவது a plus b உடைய வேல்யூ கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே 19 2s are 38, பேலன்ஸ் 9, 19 5s are 95. அப்ப 25 into 2 50. அதாவது a plus b உடைய மதிப்பு எனக்கு 15 கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து a minus b உடைய வேல்யூ எனக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம கேன்சலேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணா ab கண்டுபிடிக்கலாம். இல்ல எந்த ரெண்டு மதிப்புல கூட்டினா உங்களுக்கு 50 கிடைக்குதுன்னு பாருங்களேன். 50 எங்க வருது? 20யும் 16யும் கூட்டினா 36 தான் வரும். சோ கண்டிப்பா அது கிடையாது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் 27 23 மேபி 50 வரலாம். 27 20யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 47 தான் வருது. சோ இந்த ஆப்ஷன் கிடையாது. கூட்டினா 50 கிடைக்கணும், கழிச்சனா 4 கிடைக்கணும். பாருங்க, இதை கூட்டி பாருங்க, 25 23 கூட்டினா 42 தான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் கூட்டினா தான் 50 வருது இல்லையா? 27 23 கூட்டினா தான் 50. சோ நீங்க கேன்சல் பண்ணாலும் அதே தாங்க. b கேன்சல் ஆயிருமா? 2a மதிப்பு 54, அப்போ ஒரு a உடைய மதிப்பு 27. அப்ப 27 எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். இதோ இங்க ஒரு நம்பர். அப்ப a உடைய மதிப்பு 27, 27 கூட எதை கூட்டினா 50 கிடைக்கும்? 23. சால்வ் பண்ணாலும் அதே தான். இல்ல நீங்க ஆப்ஷன் வச்சு போட்டாலும் அதே தான். பாருங்க, அப்ப 2 டைமென்ஷன்ல இருந்து 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. போன குரூப் 4 क्वेश्चनலயே நமக்கு 2 क्वेश्चन கேட்டிருந்தாங்க குரூப் 4ல, செவ்வகத்தை பேஸ் பண்ணின क्वेश्चंस. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, லாப நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்கான். சரியா? லாபம் மற்றும் நஷ்டத்துல இருந்து இந்த क्वेश्चन. சரி, ஒரு பொருளினுடைய விற்ற விலை அடக்க விலைக்கு இடையே உள்ள வித்தியாசம் 240ன்னு கொடுத்துட்டான். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த லாப நஷ்டம்னா விற்ற விலைனா என்ன, அடக்க விலைனா என்னன்னு தெரியணும். அடக்க விலைனா நாம ஒரு பொருளை கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கின விலைக்கு பேர் தான் அடக்க விலை. விற்ற விலைனா நீங்க இன்னொருத்தருக்கு காசு கொடுத்து, நீங்க காசு என்னது இன்னொருத்தருக்கு அந்த பொருளை வாங்கினீங்களே, அந்த பொருளை அதே பொருளை இன்னொரு நபருக்கு விற்கிறதுக்கு பேர் தான் விற்ற விலைன்னு அர்த்தம். கொடுத்துட்டாங்க. ஒரு பொருளை விற்கிறதால உங்களுக்கு லாபம் வருதுன்றாங்க. அப்ப லாபம்னா உங்களுக்கு எந்த விலைங்க அதிகமா இருக்கணும், நீங்க வாங்கின விலை அதிகமா இருக்கணுமா இல்ல விற்ற விலை அதிகமா இருக்கணுமா? கண்டிப்பா விற்ற விலை அதிகமா இருந்தா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் ப்ராஃபிட் உடைய ஃபார்முலா. விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், அதாவது விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு அர்த்தம். சரியா? இப்ப என்ன கொடுத்துருக்கேன்னா, அடக்க விலை விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 240 ரூபான்னு கொடுத்துறான். அதாவது என்னன்னு தெரியல, ரெண்டுத்துக்கும் ஆனா வித்தியாசம் எடுக்கும்போது விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் நீங்க வித்தியாசம் எடுக்கும்போது 240 கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அடுத்து இந்த லாபம்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்னா 20% இருக்குதுன்னு சொல்லிட்டான். லாபம் எவ்வளவுங்களா? 20%. இன்னொன்னு பார்த்து வச்சுக்கோங்க, எப்பவுமே அடக்க விலை தான், அதாவது காஸ்ட் பிரைஸ் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 100% இருக்கும். சரியா? அப்ப ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? நீங்க வாங்கினது கூட அந்த 100% கூட இன்னொரு 20% ப்ராஃபிட் ஆகுது. அப்ப அந்த பொருளை நீங்க விற்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வித்திருப்பீங்க? இங்க ஒரு 100, அங்க ஒரு 20 சேர்க்கும் போது அந்த பொருளுடைய விலையை நீங்க 120% வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பர்சன்டேஜா சொல்லும் போது 120%க்கு சமமா இருக்கும் அந்த பொருளுடைய விற்ற விலை. காசுல சொல்லும் போது, அதாவது காசுல சொல்லும் போது உங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னா, சாரிங்க, விற்ற விலை தான் என்னவா இருக்க போகுதுன்னா நமக்கு விற்ற விலை 120%. நீங்க வாங்கின விலை எப்பவுமே 100% ஈக்குவலா இருக்கும். கரெக்டுங்களா? எனக்கு என்ன சொல்றேன்னா, விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 120க்கும் 100க்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 20%. அவங்க சொல்றா இல்லையா, பர்சன்டேஜ்ல சொல்லும் போது 20%, காசுல சொல்லும் போது 240 ரூபாய். சரியா? 20% 240 ரூபாய். அப்புறம் என்ன கேட்கிற மாதிரிலாம், விற்ற விலை என்ன? விற்ற விலைன்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இதுதான் செல்லிங் பிரைஸ். அப்போ 120% என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? அப்போ 20% 240னா அப்ப 20 என்ன பண்ணா 120 கிடைக்கும். 6 ஆள் பெருக்கணும். அப்ப இது 6 ஆள் பெருக்கீங்க இல்லையா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 240 into 120 divided by 20 அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்க 6 டைம்ஸ் கிடைக்குமா? 6 0s are 0, 6 4s are 24, so 14 times 1440 இருக்கும். சரிங்களா? 1440 ரூபாய் தான் அந்த பொருளுடைய விற்ற விலைன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கமெண்ட்ல அந்த பொருளுடைய அடக்க விலை என்னன்றதை சொல்லுங்க. பொருளுடைய அடக்க விலை என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க பொருளை எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்திருக்காங்களா? டைம் அண்ட் ஒர்க்ல பாருங்க, A can do a certain job in 25 days which B alone can do it in 20 days. A started the work and was joined by B after 10 days. The number of days taken is calculated. அதாவது ஒரு வேலையை A மட்டும் செஞ்சாருன்னா அந்த வேலையை மொத்தமா செஞ்சு முடிக்க 25 நாள் ஆகும்.
பி மட்டும் தனியா செஞ்சாருன்னா 20 நாள் ஆகுது. அந்த வேலையை ஏ செஞ்சுட்டு இருக்காரு. ஏ தான் அந்த வேலையை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஏ மட்டும் தான் ஒரு 10 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பி வந்து அவர் கூட ஆட் ஆகல. சரிங்களா? பி ஃபர்ஸ்ட் ஆட் ஆகல. ஒரு 10 நாள் ஏ வேலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் பி வந்து அந்த வேலையை வந்து ஆட் ஆகாது. மொத்தமா அந்த வேலை முடிய எவ்வளவு நாள் ஆகும் கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகறாங்க இந்த வேலையில? ஏ பி. ஏங்கிற ஒரு வேலையை 25 நாள்லயும் பிங்கிற ஒரு அந்த வேலையை 20 நாள்லயும் செஞ்சு முடிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன வேலைன்றது நமக்கு தெரியணும். அப்ப என்ன வேலைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன்றாங்க வேலை ஒரு வேலை 25 நாள் முடிப்பா தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த எல்சிஎம் கண்டுபிடிங்க. 25க்கு 20 எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 100 கிடைக்கும். சரியா? ஏன் 100ன்றது 100 பங்கு வேலையை செஞ்சா அந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப ஏன் என்ன அர்த்தம்? 100 பங்கு வேலையை ஏ கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு 25 நாள். அப்ப ஏ ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்வான்னு பாருங்க. அதான் அவனுடைய திறமை. ஏவுடைய திறமை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மொத்த வேலையை அவன் செஞ்ச மொத்த நாளால வகுத்துங்க. அதாவது ஏ ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செஞ்சிருவான்னு அர்த்தம். இது அந்த ஒரு நாள் வேலை தான் அவனுடைய எஃபிஷியன்சி, அவனோட திறமைன்னு சொல்லுவோம். அப்ப பி உடைய எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? கொடுத்திருக்கிற மொத்த வேலையை அவன் எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணுவான்? 20 நாள் கம்ப்ளீட் பண்ணுவான். அப்ப மொத்தமா பி ஒரு வேலையை 5 நாள் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மூணாவது என்ன பண்ண போறோம்னா நீ கேளுங்க, அந்த வேலையை ஏ செய்ய தொடங்கி இருந்து 10 நாள் கழித்து அப்ப என்ன பண்றான்? இந்த வேலை இந்த 100 வேலையை யார செய்ய ஸ்டார்ட் பண்றது? ஏ செய்ய ஸ்டார்ட் பண்ணா ஏ ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சானா 10 நாளைக்கு என்ன வேலை செய்வான் பாருங்க. ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை, 10 நாளைக்கு 40 பங்கு வேலை முடிச்சிட்டான். எவ்வளவு வேலை? மொத்தம் 100 வேலை செஞ்சா அந்த வேலை முடியுது. அதுல ஏ மட்டுமே 40 வேலை முடிச்சிட்டான். மிச்சம் எத்தனை பங்கு வேலை இருக்கு பாருங்க. 100ல 40 போயிடுச்சுன்னா 60 பங்கு வேலை இருக்குங்க. இந்த 60 பங்கு வேலையை தான் இப்ப யார் செய்ய போறோம்? 10 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப பி வந்து ஏ கூட ஜாயின் ஆயிட்டான். சரியா? இந்த 60 வேலையை ஏவும் பியும் தான் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஏ ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 4 பங்கு வேலை, பி ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 5 பங்கு வேலை. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 + 5 ஒரு நாளைக்கு ஏவும் பியும் வேலை செஞ்சா 9 நாளைக்கு 9 பங்கு வேலை செய்வாங்க அர்த்தம். அப்ப 60 பங்கு வேலை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க. 9 6 are 54. சரியா? 6 9s are 54. பேலன்ஸ் 6/9 ன்னு சொல்லலாம். இல்ல இத கேன்சல் பண்ணனா 6 × 2/3 டேஸ்ல முடிச்சிருவாங்க. சிம்பிள். சரியா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? ஏன்றது ஒரு 10 நாளைக்கு வேலை செய்யறான்னு கொடுத்திருக்கான். அப்ப 10 நாள் வேலை இருக்கு. மிச்சம் எத்தனை வேலை இருக்கு? அந்த வேலையை பியும் ஏவும் கம்ப்ளீட் பண்றோம். மொத்தமா முடிஞ்சதா? என்ன பண்ண போறீங்கன்னா 6 × 2/3 ஆகுது. மிச்ச வேலையை முடிக்கிறது தான் ஏக்கும் பிக்கும் 6 × 2/3 நாள் ஆச்சு. மொத்தமா இந்த வேலை முடிக்கிறதுக்கு ஏ ஆல்ரெடி ஒரு 10 நாள் செஞ்சிருக்காங்க இல்லையா? இங்க ஒரு 10 நாள், இங்க 6 × 2/3 நாள். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 16 × 2/3 டேஸ் ஆகும். அந்த வேலை முடிய ஆப்ஷன் டி தான் இருக்கான்னு கரெக்ட். சரியா? இது டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, படங்களின் எண்ணிக்கைங்க. இது ரீசனிங் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் பேரு சரியா? படங்களின் எண்ணிக்கை, செவ்வகங்களின் எண்ணிக்கை கேட்பான், இல்ல முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பான், சதுரங்களின் எண்ணிக்கை கேட்பான், இல்லாட்டி கோடுகளின் எண்ணிக்கை, இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிற क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வகங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. செவ்வகங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு செவ்வகமா? ஃபர்ஸ்ட் நான் சிங்கிளா எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு செவ்வகமா? ரெண்டாவது, இங்க மூணாவது, இது நாலாவது செவ்வகம், இது அஞ்சாவது செவ்வகம், இது ஆறாவது, ஏழாவது, எட்டாவது. அப்ப சிங்கிளா பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 செவ்வகம் இருக்குங்க. சரியா? அப்புறம் டபுளா பாக்குறீங்க. டபுளா பாத்தீங்கன்னா 1 and 2 சேர்த்து ஒரு செவ்வகமா? நெக்ஸ்ட் 3 and 4 சேர்த்து ஒரு செவ்வகமா? 4 and 5 இங்க ஒரு செவ்வகமா? 5 and 6 இது ஒரு செவ்வகம். அடுத்து 7 and 8. அப்ப மொத்தமா டபுளா பாக்கும்போது உங்களுக்கு மொத்தமா இங்க ஒரு 5 செவ்வகம் இருக்குங்க. நல்லா புரியுதா பாருங்க. தனித்தனியா எடுத்தீங்கன்னா 8 செவ்வகம், டபுளா எடுத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு 5 செவ்வகம் இருக்கு. 1 2 3 4, அடுத்து 5 6, நெக்ஸ்ட் 7 8. சரியா? இந்த மாதிரி நமக்கு சேர்த்த மாதிரி இருக்கு. 4 5 சேர்த்த மாதிரி. நெக்ஸ்ட் நான் 3 எதனா செவ்வகம் வருதான்னு பார்க்க போறேன். 3 பார்க்கும்போது 1 2 3 மூணு நம்பர் சேர்த்து ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ண பாருங்க. 1 2 3. அப்ப அதே போலவே 3 4 5 இது ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ணுங்க. கரெக்ட்டா? 3 4 5 இது ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ணும். அடுத்து பாருங்க 4 5 6 இங்க ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ணுமா? நெக்ஸ்ட் 6 7 8 இது ஒரு செவ்வகத்தை கிரியேட். அப்ப மொத்தமா 3 முக்கோணமா எத்தனை இருக்குல்ல? 4 பேர் எடுக்கலாம் அர்த்தம். 1 2 3 4 இந்த மாதிரி நாலு. நெக்ஸ்ட் பாருங்க 4 நாளா எடுத்தீங்கன்னா எது இருக்குல்ல? 4 நாளா எடுக்கும்போது 3 4 5 6. அப்ப இங்க ஒரு முக்கோணம் செவ்வகம். அப்ப மொத்தமா இருக்க சிங்கிளா ஒரு 8, டபுளா ஒரு 5, 3 எடுத்தீங்கன்னா 4, இங்க ஒரு 1. மொத்தம் சேர்த்தீங்கன்னா 8 5 13
13 4 17 மொத்தமா 18 சம் சரிங்களா? இந்த சம் ஆல்ரெடி நம்ம ஆர்சல் புக்ல கேட்டுக்கிற क्वेश्चंस தான். சோ இதல இருந்தா क्वेश्चन நம்ம கவுண்டிங் ஆஃப் இஸ் கேப்போம். முக்கான இன்னைக்கு செவன் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இது போட்டுருக்கோம். சோ அதை எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் தோ இதுதாங்க நம்ம இந்த ஸ்பெஷல் சீரிஸ் சொன்ன பாத்தீங்களா? ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர் வரிசை நமக்கு 10th புக்ல செகண்ட் லெசன் கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை 2 மணிக்கு 2 முறை என்று மணி ஒலிக்குதுன்னா ஒரு நாளில் எத்தனை முறை மணி ஒலிக்கும்? கிளாக் சர்ச் பெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மணிக்கு எத்தனை பெல் அடிக்கும்? 1 பெல். 2 மணிக்கு 2 பெல். 3 மணிக்கு 3 பெல். அப்ப ஒரு நாள்ல மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 hours இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துக்கு 23வது மணி நேரத்துல எத்தனை பெல் அடிக்கும் பார்த்தா 23 பெல் அடிக்காது. அவங்க என்ன ஆகுது? ஒரு நாளையே ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. 12 மணி நேரம் 12 மணி நேரமா ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஏன்னா 12 மணிக்கு அப்புறமா என்ன ஆகுது? மறுபடியும் அந்த கிளாக் பெல் 1ல இருந்து ஆரம்பிக்கும்னு அர்த்தம். புரியுதா? 13 பெல் அடிக்காது, திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மதியானம் 12 மணி ஆகுது இல்லையா? திருப்பி என்ன ஆகுது? 13 பெல் அடிக்குது இல்ல, 1 பெல் இருந்து அடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா இது ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணி போடணும். அப்ப இது என்னது? இயல் எண்களின் கூடுதல் sum of natural numbers n into n plus 1/2. இங்க ஒரு n into n plus 1/2. அத ரெண்டு வாட்டி வருது ரெண்டுமே சரியா? என்னோட வேல்யூ 12 into 13/2 இல்ல இங்க 12 into 13/2 இல்ல ஒரு வாட்டி போட்டு அத ரெண்டாவது தடவை மல்டிப்ளை பண்ணுவீங்க. கடைசியா 16 6 times இது அடிச்சா 6 times 13 6 are 78 78 plus 78 156. அப்ப மொத்தமா ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 156 பெல் அடிச்சிருக்கு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டா சரிங்களா? சோ 156 தான் இதுக்கான ஆன்சர். சோ இந்த 24 ன்னு போட்டீங்கன்னா தப்பாயிரும் ஆன்சர் சரிங்களா? சோ இது மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் சம்ல DI ன்னு சொல்லுவாங்க, டேட்டா இன்டர்பிரேஷன், தகவல்களை கையாளும் திறன் சொல்லுவாங்க சரியா? அதாவது ஒரு நகரத்துல இவ்வளவு கல்லூரிகள்லாம் இருக்கு. ஒரு நகரத்துல என்ன இருக்கு பாருங்க, ஒரு நகரத்தில் 5 கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் விவரங்கள் கீழ் உள்ள வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நகரம் ஏவில் பயிலும் அறிவியல் மாணவர்களில், அப்போ ஒரு நகரம்னா ஃபுல்லாமே சிட்டில கொடுத்திருக்கிற நகரம் சிட்டியே ஃபுல்லாமே இது இருக்கு. அதுல ஒரு 5 காலேஜ் இருக்கு, 1 2 3 4 5. அது கல்லூரி 4 பயிலும் அறிவியல் மாணவர்களின் சதவீதம் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க கொடுத்திருக்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க ஸ்டூடெண்டோட கவுண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்டோட கவுண்ட் 5 10 அது 100ல கொடுத்திருக்காங்க. 5 into 100 னா 500 1000 அப்படி கொடுத்திருக்காங்க. நம்ம நம்பர்ல எடுத்துறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலேஜ் 1 காலேஜ் 2 காலேஜ் 3 காலேஜ். என்னடா கேக்குறான் பாருங்க, எனக்கு இது காலேஜ் 1ல மொத்தமா எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறா? 50 into 50 ன்னு எடுத்துக்கோங்க. 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறானா நீங்க கொடுக்குறா பாருங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றது வெள்ளை கலர்ல இருக்கிறது மட்டும் தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு மொத்தமா 50. அப்போ எனக்கு ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க கழிச்சிடுங்க. அப்ப ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க இங்க 20 பேர் இருக்காங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 15 பேர் இருக்காங்க. இங்க எத்தனை பேர்? இதுவும் 15 பேர். ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க மட்டும் நான் கவுண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இது எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. இது என்ன? இது ரெட் கலர்ல போட்டுருக்கிறது ஃபுல்லாமே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டோட கவுண்ட் சரியா? நகரம் 7 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் மொத்தம் ஒரு காலேஜ்ல என்ன பண்றாங்க? அப்போ மொத்தம் 50 பேர் படிக்கிறாங்க காலேஜ்ல. அது 20 பேர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் காலேஜ் 1ல. காலேஜ் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? 45ல 15 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்கேயும் 30 பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஃபுல்லா. அடுத்து காலேஜ்ல எத்தனை சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க? 30ல 15 போச்சுன்னா இங்க ஒரு 15 ஸ்டூடெண்ட் என்ன இருக்காங்க? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க காலேஜ்ல. காலேஜ் போற எத்தனை சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க? 10 ஸ்டூடெண்ட். 40 ஸ்டூடெண்ட்ல 30 பேர் ஆர்ட்ஸ்னா 10 பேர் சயின்ஸ். 25ல 10 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? 15 ஸ்டூடெண்ட் சயின்ஸ். இதுல காலேஜ் போயிடு. ஓகேங்களா? இது புரியுதா? கொடுத்திருக்கிற தகவல்களை நாம அவங்க கேட்ட क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நாம ஹேண்டில் பண்ணி அவங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும் சரியா? அப்போ நகரம் ஃபுல்லாமே 5 நகரமே காலேஜ் எதுவுமே எந்த சிட்டி ஏல தான் இருக்கு. என்ன சொல்றான்? மொத்த கல்லூரி 4 பயிலும் மாணவர்கள் சொல்றாங்க. அதாவது மொத்தத்துல எதுன்னு கேட்கலாம். இது பாருங்க என்ன கேக்குறாங்க, நகரம் ஏவில் பயிலும் மொத்த அறிவியல் மாணவர்கள். இந்த இடத்துல டோட்டல் அறிவியல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டா 30 30 60 60 10 70 70 plus 30 மொத்தம் 100 பேர் எழுதுறாங்க அந்த காலேஜ்ல. மொத்த மாணவர் நகரம் ஏயில் அறிவியல் படிக்கும் மாணவர்கள் 100 பேர். கல்லூரி 4ல் படிக்கும் மாணவர்கள், கல்லூரி 4ல எத்தனை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு கேக்குறாங்க. கல்லூரி 4ல எத்தனை சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பாருங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நமக்கு 10 பேர். அப்ப மொத்தம் 100 பேர்ல பெர்சன்டேஜ் நமக்கு என்ன பண்ணுவோம்? மேல ஒரு வேல்யூ கீழ ஒரு வேல்யூவா into 100 போட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் ஃபார்மட்ல வரும். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? 100 சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நகரம் ஏல. அதுல கல்லூரி 4ல படிக்கிற அறிவியல் ஸ்டூடெண்ட் எத்தனை? 10 பேர். அப்ப இங்க 100 இங்க 100 கேன்சல் பண்ணா 10% பர்சன்டேஜ் சொல்லும்போது 10% ஆப்ஷன்
ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? கேட்ட क्वेश्चन ஒண்ணுனா அவன் கேட்ட கொடுத்துக்கிற டயகிராம் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி அவன் கேட்ட क्वेश्चन ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சோ சயின்ஸ் ஸ்டூடண்ட் வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எத்தனை பேர் கரெக்ட்டா போட்டீங்கன்னு சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் ரைட், இதுதான் அந்த ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ் னு சொல்வாங்க. ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ்னா பேசிக் அந்த அரித்மெடிக் கால்குலேஷன் தான். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A மற்றும் B இரண்டு தேர்வறைகளில் A என்ற அறையில் இருந்து 10 மாணவர்கள் B க்கு அனுப்பப்பட்டால் இரண்டு அறைகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை சமம். இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து அங்க அனுப்பிட்டா இங்க மைனஸ் போடுவாங்க. A ல இருந்து 10 போயிச்சா அப்ப என்ன இந்த 10 பேர் எங்க போய் ஆகும், B ல இருந்து ஆகும். என்ன சொல்லிருக்காங்க, உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை சமம். அடுத்து B ல இருந்து 20 மாணவர்கள் A அறைக்கு அனுப்பப்பட்டார். B ல இருந்து எங்க போறாங்க, அப்ப B ல இருந்து 20 பேர் A க்கு அனுப்பப்பட்டாங்கன்னா A யில் உள்ள மாணவர்கள் B யில் உள்ள மாணவர்களை போல இரு மடங்கு. அப்ப என்ன, B ல இருந்து 20 பேர் போயிட்டாங்கன்னா அப்ப இங்க என்ன இங்க 20 பேர் ஆட் ஆயிடும். அப்புறம் அதை 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. B யில் இருந்து 20 மாணவர்கள் A அறைக்கு அனுப்பப்பட்டால் A யில் உள்ள மாணவர்கள் B யில் உள்ள மாணவர்களை போல இரு மடங்கு. B யில் இருக்கிற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 மடங்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா அரித்மெடிக் கால்குலேஷன் வரும். நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்ல இருந்து போறதுல ரொம்ப ஈஸியா பண்ணலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கண்டிஷனா படிங்க. ரெண்டு தேர்வறை இருக்கு. A இது A ன்னு எடுத்துக்கோங்க, இது B ன்னு எடுத்துக்கோங்க. A அறையில் இருந்து 10 மாணவர்கள் B க்கு அனுப்புறாங்க. அப்ப A ல இருந்து 10 பேர் இங்க போயிட்டாங்கன்னா A எத்தனை பேர் ஆயிடுவாங்க, 90 பேர். B எத்தனை ஆயிரம், 10 ஆட் ஆயிடுச்சுன்னா இங்கே 90 ஆயிரம். அனுப்பப்பட்டால் இரண்டு அறைகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை சமமா இருக்கா, இருக்குங்க. சரியா? அடுத்து ஒரு கண்டிஷன் எடுத்து பாருங்க. B யில் இருந்து 20 மாணவர்கள் A என்ற அறைக்கு அனுப்பப்பட்டார். இப்ப ரெண்டாவது கண்டிஷன், B யில் இருந்து ஒரு 20 பேர் இங்க போயிடும். B ல 80 பேர் இருக்காங்க. 20 பேர் போயிட்டா என்ன ஆகும், 60 பேர் ஆயிடும். A எவ்வளவு ஆயிடும், 120 பேர் ஆயிடும். B யில் இருந்து 20 மாணவர்கள் A க்கு அனுப்பப்பட்டால் என்ன சொல்றாங்க, A யில் உள்ள மாணவர்கள் B யில் உள்ள மாணவர்களை போல 2 மடங்கு. கரெக்டா இருக்கா, 2 மடங்கு. அவ்வளவுதான். இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. 10 மாணவர்கள் A ல இருந்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க, 10 மாணவர்கள் A ல இருந்து போறாங்க. அப்ப இங்க 170 ஆயிரம், 110 ஆயிரம். இது சமமே கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க போயிட்டாங்களா, A ல இருந்து B போறாங்க, 10 இது 90 ஆயிரம். அப்ப இதுவும் ஈக்குவல் கிடையாது. இங்க இப்ப இது 110 110 தான். இந்த ஆப்ஷன் வரும் கரெக்ட்டா. ரெண்டாவது கண்டிஷன் படிச்சு பாருங்க. B க்கு அனுப்பப்பட்டால் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை சமம். B ல இருந்து 20 மாணவர்கள் இங்க போயிடுறாங்க. B ல இருந்து 20 மாணவர்கள், இவங்க 80 பேர் ஆயிரம், இது 140. இது 2 மடங்கு ஆயிருக்கு இல்ல. அப்ப சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்ப இந்த ஆன்சர். சோ இந்த மாதிரி சால்வ் பண்ணினா A B வச்சு நம்ம A B கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சரியா? பட் இப்படி போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராப்ளமும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் கம்மியான டைம்ல. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த LCM HCF இது ரொம்ப முக்கியமான மாதிரி. ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்கோம் ப்ரீவியஸ் क्वेश्चन. ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை கொடுத்துருவாங்க, அதோட LCM கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன கொடுக்குறாங்க, ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை எடுத்துக்கலாமா, ஒரு நம்பர் X இருக்கு, இன்னொரு நம்பர் Y இருக்கு. கூட்டினா 187 கிடைக்கும். சரியா? அவங்க அந்த நம்பர் என்ன தெரியாது. எப்பவுமே நீங்க LCM இல்ல HCF கண்டுபிடிக்கும் போது ரெண்டு நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்குன்னா அதோட HCF ஓட மடங்கு தான் அந்த ரெண்டு நம்பருமே இருக்கும். B போக 17 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 17 மடங்கு இருக்கும், செகண்ட் நம்பர் 17 மடங்கு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், 17 காமனா எழுதிட்டீங்கன்னா x + y இதனுடைய மதிப்பு. அப்ப x + y உடைய மதிப்பு 187/17. என்ன அர்த்தம், 17 1s are 17, மறுபடியும் 17 1s are. நீங்க இவ்வளவு பெருசா போறதுக்கு பதிலா அதாவது என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரை கூட்டினா 187 வரணும்னா இந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தா கூட்டினா 187 வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு HCF எடுத்தா 17 வரணும். நீங்க ஒண்ணுனா கண்டுபிடிக்கிறதா இந்த மாதிரி இது வந்து சிம்பிளை பண்ணிடுங்க. ரெண்டு நம்பரை கூட்டா 11 வர மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. x க்கும் y க்கும் கூட்டினா 11 வர மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இங்க 1 ன்னு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் 10 எடுக்கலாம். கூட்டினா என்ன வருது, 11 வரும். ரெண்டாவது பேர் பாருங்க, இங்க 2 இங்க 9 ன்னு எடுத்துக்கலாம். மூணாவது பேரு இது 3 8 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நாலாவது பேரு இங்க 4 இல்ல 7 ன்னு எடுத்துக்கலாம். அஞ்சாவது பேரு இங்க 5 இல்ல 6 ன்னு எடுத்துக்கலாம். சரியா? திருப்பி என்ன ஆகும், இது 6 5 7 4 திருப்பி ரிப்பீட் ஆகாத எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 பேரன்னு சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா இதுல இன்னொன்னு பார்க்கணும். இந்த சமூக 5ஓட நின்றுடும். இன்னொன்னு இந்த 5 பேர்ல எதை எடுத்துட்டான்னா அந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 1ன்னு வருதா பாருங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் 1 தான் வரும். அதனால இந்த 5 பேருமே சொல்லணும். நம்ம இது மொத்தமா 5 பேர் பாசிபிளா இருக்கும். சரியா?
நல்லா பாருங்க, இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 17 வரணும்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு நீங்க 1 கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம், ஒய்க்கு நீங்க 10 கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாமா? 1 கொடுத்தீங்கன்னா என்ன வருது இந்த இடத்துல? 17 1s are 17, 17 10s are 170. கூட்டிங்கனாலும் 187 வரும். இது ரெண்டுத்துக்கு எக்ஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் 17 வரும். நெக்ஸ்ட் என்ன அர்த்தம்? எக்ஸ் க்கு 2 கொடுக்குறீங்க, 17 2 34 பிளஸ் எக்ஸ் ஒய் க்கு என்ன கொடுக்குறீங்க? 9 கொடுக்க போறீங்க. 9 கொடுத்தீங்கன்னா 153 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலும் 170 வரும், எக்ஸ்சிஎஃப் 17 வரும். சோ இது ஜெனரலா பார்த்தா இப்படி போடுறதுக்கு பதிலா இப்படி போடுறது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? கூட்டுத்தொகை கொடுத்தீங்கன்னா 187, அது என்ன பண்ணுங்க? 17 ஆல வகுத்துருங்க, சிம்பிள். அப்ப ரெண்டு நம்பர் கூட்டினா 11 வரணும், ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டெப் வந்துரும். சும்மா புரியுதுக்காக எழுது, சரியா? இந்த மாதிரி கூட்டி பாருங்க. கூட்டுறதுல எனக்கு எந்த பேர்லாம் எக்ஸிஎஃப் கொண்டு வருதோ அதை மட்டும் தான் கொண்டு வரணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல சாதாரணமான நம்மளுக்கு சிம்பிளை பண்ண போறதுதான். சோ நீங்க லாஸ்ட் இந்த கீழ இருந்து மேல சால்வ் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணுங்க. 1 டிவைடட் பை 3 பிளஸ் 2 பிளஸ் 1 பை 2 னா 2 and 2 and என்ன அர்த்தம்? 5ல பாதின்னு அர்த்தம். இல்ல மல்டிபிள் பண்ணா என்ன அர்த்தம்? 2 2s are 4, 4 plus 1 5 8. இந்த 2 அப்படியே மேல அனுப்பலாமா? 1 3 plus ஆல்ரெடி இங்க 2 இருக்கு. இந்த 2 இங்க போச்சுனா 2 into 2 ஆயிடும். 2 2s are 4 by 5. இப்போ இத சால்வ் பண்ணலாங்களா? 1 divided by 5 3s are 15, 15 plus 4 19 by 5. இப்போ 5 மறுபடியும் மேல அனுப்பிச்சீங்கன்னா மேல 1 தான் இருக்கும். 1 into 5 தான் 5 by 19 தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரியா? அது கரெக்ட்டா பாருங்க. 19 by 5 கொடுத்துறாங்க பாருங்க ஆப்ஷனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. 5 by 19 தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலரா சிம்பிளா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க இந்த ரீசனிங்ல 5 क्वेश्चनல கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन எது வரும்னு கேட்டீங்கன்னா கோடிங் டிகோடிங் சம் கண்டிப்பா சொல்றாங்க. கண்டுபிடி குறியீடு மறுகுறியீடு. நான் சொன்ன பாத்தீங்களா ABCD க்கு நம்பர் கொடுத்துட்டு சேம் D கான நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4, O கான நம்பர் 15 கொடுத்திருக்காங்க 4 15, C கான நம்பர் 3, T கான நம்பர் 20, O 15 R 18. என்ன அர்த்தம்? அந்த எழுத்துக்கான எண்களை ஸ்ட்ரைட்டாவே எடுத்து கொடுத்துறான். அவன் என்ன மாதிரி கோட் பண்ணிருக்கானா எழுத்துக்கான நம்பர் கோட் பண்ணிட்டான். இது நம்ம டீகோட் பண்ணணுமா? அவன் கேட்ட क्वेश्चन நீங்க அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அந்த லாஜிக் 3 கான நம்பர், அப்ப 3 ன்ற நம்பர் கொடுத்தா இதுக்கான லெட்டர் என்ன வரும்? C. 21 க்கு U, R க்கு 18, 5 க்கு E, 19 க்கு S. அப்ப இதுதான் அவன் கேட்டிருந்த क्वेश्चनக்கான ஆன்சர். C U R E C Qs. ஆப்ஷன் பி. சரியா? நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். ஜஸ்ட் A B C D E இது போல நமக்கு 1 2 3 4 5 நம்பர் போட்டு நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க உங்க நேம்ல இருக்கிற லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஆல்பபெட் லெட்டர், அதுக்கான நம்பரை மனப்பாடம் பண்ணுங்க, ஈஸியா போடலாம். பாக்கவே டக்குன்னு பண்ணுங்க. C னா 3, R னா 18, S னா 19 ஈஸியா வந்து பிராக்டீஸ்லாம். சரியா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. நேர்மாறல் எதிர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. சரியா? 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சாரம் எவ்வளவு கேக்குறாங்க. மின்சார அலகுகள் எவ்வளவு கேக்குறாங்க. ஒரு 40 நிமிஷம் கரண்ட் ஓட்டிங்கன்னா 3 யூனிட் உங்களுக்கு செலவாகும்னு சொல்றாங்க. இது நிமிஷத்துல, இது யூனிட்ல. சோ 2 ஹவர்ஸ்க்கு ரன் பண்றீங்க. இந்த இடத்துல மினிட் கொடுத்தா இது நான் என்ன பண்றேன்? மினிட்ல பாக்குறேன். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அப்ப 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். அப்ப 120 நிமிஷத்துக்கு அதை ரன் பண்ணீங்கன்னா எவ்வளவு யூனிட் கவர் ஆகும்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? இத நேர்மாறலா நிமிஷம் நீங்க நிமிடம் கால அளவு நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா யூனிட்டும் உங்களுக்கு அதிகமா வரும்போது அர்த்தம். கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு யூனிட் அதிகமா போகுது. அப்ப இது நேர்மாறல் சொல்லாமா? ரெண்டுமே இன்கிரீஸ்ல இருக்கறதால நேர்மாறல். நேர்மாறல்னா இந்த x உடைய கண்டுபிடிக்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவாங்க. 120 into 3 divided by 40 additional 3 unit. So 9 யூனிட் உங்களுக்கு செலவாகும் அர்த்தம். இல்ல நேர்மாறலா ஈஸியா பாருங்க. 40 கூட எது பெருனா 120 கிடைக்கும். 3 அப்ப 3 குணம் 3 மல்டிபிள் பண்ணுங்க. அதான் ஆன்சர். இல்ல நீங்க இப்படி போடுறதால போடலாம். சரியா? நெக்ஸ்ட் 13 ஆல் வகுப்படும். ரைட்டா? 13 ஆல் வகுப்படும் 13 ஆல் வகுப்படும் 2 இலக்க எண்களின் எண்ணிக்கை. இதுவும் என்ன சாதாரண பேசிக் சம் தான். 13வது வாய்ப்பாடு தெரிஞ்சா 2 டிஜிட் நம்பர். 13வது வாய்ப்பாடு பாருங்க. 13 1s are 13, 13 2s are 13 வகுப்புனா 13வது வாய்ப்பாடு எழுதுறதுன்னு அர்த்தம். 13 3s are 39, 13 4s are 52. நெக்ஸ்ட் பாருங்க. 13 4s are 4s are போடுமா? 13 5s are 65 வருமா? 13 5s are 65, 13 6s are 70. என்ன 2 டிஜிட் நம்பர் வரும் கேக்குறாங்க. 13 7s are 91. சோ
சோ உங்களுக்கு 13 8 போடும்போது தான் உங்களுக்கு 100 தாண்டி அதாவது 3 டிஜிட் நம்பர் வருது. எனக்கு என்ன கேக்குறா 13வது ஒதுக்குறோம் 2 டிஜிட் நம்பரோட கவுண்ட் கேக்குறா. அப்ப இதுவும் 2 டிஜிட் தான் 1 2 3 நம்பர் 4 நம்பர் 5 6 7 நம்பர் வரும். 13வது ஒதுக்குறோம் ஈருக்க எங்களுக்கு எண்ணிக்கை எத்தனை இருக்கு 7 நம்பர். ஏன் சார் இது எடுத்து கூடாது கேட்டா ஏன்னா 3 டிஜிட் நம்பர் ஆயிடுச்சு அதனால அது எடுத்து ஜஸ்ட் சிம்பிளான பேசிக்ஸ் அவ்வளவுதான். சரியா நெக்ஸ்ட் பாருங்க சதவீதத்தில் இருந்து கேட்டிருந்தாங்களா 5 ரூபாய் 80 பைசாக்களில் what percentage is 20 பைசா or 5 rupees 80 பைசா. நீங்க percentage போடுறதா இருந்தாலே மேல ஒரு வேல்யூ கீழ ஒரு வேல்யூ இன்டு 100 இதுதான் ஃபார்முலா. 5 ரூபாய் 80 பைசாவில் அதாவது 5 ரூபாய் 80 பைசா நீங்க 10th மார்க் எடுக்கணும் பாத்தீங்களா 500க்கு உங்களுடைய மார்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க 500ன்றது கீழ போடுவீங்க நீங்க எடுத்த மார்க் மேல போடுவீங்க சேம் தான். 5 ரூபாய் 80 பைசான்றது மொத்த காசு அதல 20 பைசான்றது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 5 rupees 80 பைசான்றது மொத்த கீழ போடணும் அதல 20 பைசான்றது இங்க பாருங்க நீங்க பைசால இருக்கு இது ரூபாய் பைசால இருக்கு. அப்ப மொத்தமா நீங்க என்ன பண்ணுவீங்க பைசால மாத்துங்க. 1 ரூபாய்க்கு 100 பைசானா 5 ரூபாய்க்கு 500 பைசா இங்க ஒரு 80 பைசா மொத்தம் சேர்த்தீங்க 580 பைசா டிவைட் பை 580. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா 2 டேபிள் அடிச்சா 2 1s are 2 29 2s are 58 100 divided by 29% சொல்லலாம். எப்பவுமே பெர்சன்டேஜ் கன்வர்ட் பண்ண சொல்ல கலப்பு பின்னத்துல தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப 100ல எத்தனை 29 இருக்குன்னு பாருங்க 29 3s are 87 வரும். சோ டிவைட் பை அப்ப மிச்சம் 13 வரும். ரைட்டா டிவைட் பை 29%. 3 into 39 into 29%. தெரியலையா இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க 100 by 29 29ல 3 டைம்ஸ் வரும். சோ 29 3s are 87 பேலன்ஸ் 13. சோ ஈவா பெருசா எழுதுவாங்க மீதி ரிமைண்டரை மேல எழுதுவாங்க இந்த வகுத்தி டிவிஷன் கீழ எழுதுவாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட் சரியா. சோ 3 into 13 by 29% சொல்லும்போது சரியா. நெக்ஸ்ட் எவாலுவேட் சிம்பிளிஃபிகேஷன்ல இத ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் தான் பண்ணாதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்க 123 into 99 ஃபர்ஸ்ட் நம்ம 4 மாஸ் படி இருந்தால சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளஸ் இருக்கு அப்புறம் இத ஆட் பண்ணுவோம். இது பதிலா என்ன பண்ணனும் இங்க மல்டிபிள் இருக்கும்போது இங்க நம்பர் சேமா இருக்கு இங்க நம்பர் சேமா இருக்கா காமனா வெளிய எடுத்து பாப்போம். சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்கே இதுதான். அப்ப இங்க என்ன இருக்கு 123 வெளிய இருக்கு 999 மட்டும் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு 1 இருக்குதா அர்த்தம் மல்டிபிள்ல. அப்ப பிளஸ் இந்த பிளஸ் மாத்தணும் பிளஸ் 1. அப்ப 123 1000 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப 123 000 எங்க இருக்கு ஆப்ஷன் பி. சிம்பிளா 1 வெளிய போய் பிளஸ் பண்ணீங்கன்னா 1000 வந்துரும் 999 சரியா. நெக்ஸ்ட் 195 பாருங்க. முதல் 10 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தின் தோராய மதிப்பு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு நமக்கு கண்டிப்பா தெரியும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உடைய ஃபார்முலா அதுவும் 10 நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டதால ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் முதல் 10 இயல் எண்களின் திட்ட விலக்கம் எந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா n² - 1 / 2. n ன்றது எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இயல் எண்களின் எண்ணிக்கை. 10 இயல் எண்கள் தான் கொடுத்தா அப்ப n உடைய வேல்யூ என்னன்னு அர்த்தம். இங்க 10² வருமா 10² - 1 / 2 10² எவ்வளவு 100 100 - 1 99/12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 99ல எத்தனை 12 இருக்குன்னு பாருங்க 12 8s are 96 ஆ பேலன்ஸ் 3 வரும் 3ல எத்தனை 12 இருக்குன்னு தெரியாது அத பாயிண்ட் வச்சு இங்க 0 எடுத்துறேன் 12 2s are 24 பேலன்ஸ் 6 சோ 5 டைம்ஸ் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25 க்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரியுது குத்துறா எதுன்னு சரியா. அப்ப நீங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 8.25 ன்றது என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 உடைய வேல்யூ 2 சரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 உடைய வேல்யூ 1 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 உடைய வேல்யூ 3 ன்னு புரியுது தெரியும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25 வருது. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25 வருது எந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட் நடுவுல வரும் இங்க தான் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.25 வருதுனா அப்ப எனக்கு இதோட ஸ்கொயர் ரூட் இருக்கு இதோட வேல்யூ எப்படி வருது 2 பாயிண்ட் சம்திங் தான் வரும். எல்லாமே 2 பாயிண்ட் இருக்கு. அப்ப எனக்கு நியர் பை 9 தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணனும்னா உன்னோட செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 2.97 எடுத்து செக் பண்ணி பாருங்க. சரியா 2.97 எடுத்து போட சொல்ல இந்த வேல்யூ நியர் பை வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 7 7s are 49 7 9s are 63 7 2s are 14 20 so 9 7s are 63 81 87 8 9 2s are 18 26 7 2s are 14 1 19 க்கு 1 இங்க 5 டைம்ஸ் 9 10 12 க்கு 1 9 1 10 18 க்கு 1 பாருங்க
இங்க 4 டிஜிட் 8.82 கிடைக்குது. எனக்கு எவ்வளவு வருது இந்த இடத்துல 8.25 தான் வருது. கண்டிப்பா இப்ப 2.97 இல்ல. அது என்ன இருக்கு பாருங்க 2.87 2.87 மல்டிபிள் பண்ணி பாருங்க 2.87 into 2.87 7 7s are 49 8 7s are 56 to 60 7 2s are 14 to 20 8 7s are 56 to 5 8 8s are 64 69 to 6 8 2s are 16 இங்க 22 வரும்போது 7 2s are 14 இங்க 1 8 2s are 16 17 க்கு 1 இங்க 5 times ஆட் பண்ணி பாருங்க 9 6 13 க்கு 1 10 12 க்கு 1 8 4 டிஜிட் இருக்க பாயிண்ட் அப்புறம் எனக்கு பாயிண்ட் அப்புறம் இப்படி வரும். அப்ப 2.87 ஸ்கொயர் நம்பர் 8.236 இத ரவுண்ட் பண்ணனும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8.24 ன்னு கிடைக்கும். எனக்கு நியர் பையா தான் இருக்கு. இப்ப 8.24 8.25 அப்ப கண்டிப்பா இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2.87 தான் வரும். இது நம்ம புக் பேக்லயே கொடுத்திருக்காங்க. ஒரு தொகையின் தனிவட்டி ஏதோ ஒரு அசல் எடுத்துக்கிறான். அந்த அசலுடைய தனிவட்டி 3 வருஷத்துக்கு இது மார்க் சொல்லிருப்பாங்க 235.20 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும் PNR by 100 தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க கரெக்ட்டுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளவு 235.20 அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர் நமக்கு 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14 வருஷம். இங்க டிவைடட் பை 100. இந்த 100 எனக்கு அசல் தான தேவை. சோ 100 நீங்க போயிச்சா மொத்தம் நமக்கு என்ன ஆயிடுது? இந்த 0.20ன்றது முழு வேல்யூ ஆயிடும் 3/14. சரியா? 3 2 5 7 5 12 ரைட். ஃபர்ஸ்ட் இது அடிக்கலாமா 3 டேபிள் அடிச்சா என்ன ஆகுது பாருங்க. 3 டேபிள்ஸ் 7 3s are 21 னா பேலன்ஸ் 2 8 3s are 24 பேலன்ஸ் 4. அப்ப 7840 divided by 14 அதுதான் அசலோட மதிப்பு. 14 டேபிள் அடிக்க முடிஞ்சா 14 டேபிள் அடிச்சிருங்க. 14 5s are 70 பேலன்ஸ் 8 14 6 are 84 அப்ப 560 ரூபாய் தான் எனக்கு தேவையான அசல். ஆப்ஷன் பாம்பே. சரி next 197 if the difference between simple interest and compound interest இது compound interest simple interest இடையே உள்ள வித்தியாசம் கேக்குறாங்க. அதுவும் பாருங்க வித்தியாசம் கொடுத்தாலும் நீங்க பார்க்க வேண்டியது முதல்ல அந்த வருஷத்தை பார்க்கணும். 2 வருஷமா இல்ல 3 வருஷமா நமக்கு டிஃபரண்ட் ஃபார்முலா தெரியும். டிஃபரண்ட் ஈக்குவல் டு அசல் இன்டு r by 100 whole square. இது 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 3 வருஷம் கேட்டானா இது கூட அப்படியே என்ன பண்ணுங்க 3 plus r by 100 ஃபார்முலா அவ்வளவுதான் முடிஞ்சு. இது என்னது 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு என்ன சொல்லிருங்க காலாண்டு முறையில் வட்டி கணக்கிடுறதுல என்ன ஃபார்முலானே கேட்டுச்சு. சோ ஃபார்முலாவை படிச்சா ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் 31 அதாவது டிஃபரண்ட் கொடுத்துருக்காங்க. வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளவு வருதுன்னு கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் 31 அசல் தான் கண்டுபிடிக்க போறோம். r எவ்வளவு 10/100 ஸ்கொயர் இருக்குறதால நான் ரெண்டு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 plus r by 100 எழுதலாம். 3 plus 10/100 எழுதலாம். அப்ப 10 100 into 300 310/100. ஓகேங்களா? மேல ரெண்டு 0 கீழ ரெண்டு 0 கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு அசல் தானே தேவை. இங்க ரெண்டு 0லாம் போய் கீழ அப்ப மொத்தமா 3 0 இருக்கு. அது இந்த சைடு வந்துச்சுனா 31 into 3 0 வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 31 அப்படியே கீழ வந்துரும். 31 கேன்சல் ஆயிடுச்சுனா ஆன்சர் சி 1000 ரூபாய். நீங்க 1000 ரூபாய் அசல் எடுத்து நீங்க 10% எடுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் 3 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் கண்டுபிடிச்சு பாருங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரண்ட் எடுத்தா 31 ரூபாய் வரும்னு அர்த்தம். சரியா? நீ கால்குலேஷன் போடுறதுல இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு தொகையை ஆண்டுக்கு 10 விழுக்காடு விடும்போது கூட்டு வட்டிக்கு இத பாப்போமா. நெக்ஸ்ட் பாருங்க இது மென்சுரேஷன் டாபிக் 3 டைமென்ஷன். சரியா? கொள்ளளவு கன அளவுல கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா? பாருங்க ஒரு டேங்க் உடைய 8 மீட்டர் கெபாசிட்டி ஆஃப் டேங்க் இருக்குதுன்னா 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அறைகள் கொண்ட கலனின் கொள்ளளவு கேக்குறாங்க. நமக்கு வால்யூம் என்ன கொடுத்திருக்கனா இது கனசெவ்வக வடிவம் எடுத்துக்கோங்க. கனசெவ்வக வடிவ தொட்டி. இது லெந்த் பிரெத் ஹைட். அப்ப இதோட வால்யூம் கனசெவ்வகத்தின் கனஅளவுக்கான ஃபார்முலா லெந்த் into breadth into height. அப்ப 8 into 6 into 2.5 8 into 6 நமக்கு 48 ன்னு கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் 48 into 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 96. 48 0.5 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 24. அப்ப 96 and 24 ஆட் பண்ணீங்கன்னா 120 கிடைக்கும்.
இது மீட்டர் கியூப். ஏன்னா இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். அப்ப வரது எனக்கு என்னது வால்யூம் மீட்டர் கியூப்ல வரும். ஆனா இது என்ன கேட்டிருக்கான், லிட்டர்ல கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் 1 மீட்டர் கியூப்ன்றது 1000 லிட்டருக்கு சமமானது. 1000 லிட்டருக்கு சமமானது 1 மீட்டர். அப்ப 120 மீட்டர் கியூப்ன்றது 120 into 1000 லிட்டருக்கு சமம். சரியா? 30 அது 1,20,000 லிட்டர் கொள்ளளவுக்கு சமமானதுதான் அந்த தொட்டி. சரியா? 1 மீட்டர்ன்றது எத்தனை லிட்டருக்கு சமம்? 1 மீட்டர் கியூப்ன்றது எத்தனை லிட்டருக்கு சமம்? 1000 லிட்டருக்கு சமம். நீங்க என்ன பண்ணணும்னா கீழே கமெண்ட்ல ஒரு ஹெக்டருக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் சமம்ன்றது சொல்லுங்க. ஒரு ஹெக்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இங்க பாருங்க, காம்பவுண்ட் சம் மடங்கு வச்சு கேட்டிருக்காங்களா? மடங்கு வச்சு கேட்டாங்கன்னா நீங்க சால்வ் பண்றது விட இந்த மடங்கு மல்டிபிள் ஆட் பண்ணி போடுவோம். அந்த மெத்தட்ல சொல்லுங்க. மடங்கு ஆண்டு எப்பவுமே இந்த மடங்கு மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதே மாதிரி இருக்கு. சரியா? அந்த மெத்தட பாருங்க. மடங்கு ஆண்டு பாருங்க. a sum on compound interest becomes 3 times. டைம்ஸ்ன்றது இங்க போடுங்க. மடங்குனா டைம்ஸ் அர்த்தம். இது இயர்ஸ். இயர்ஸ் இந்த பேசிக் क्वेश्चन கொடுத்தானா டைம்ஸும் இயர்ஸும் மட்டும் தான் கொடுப்பாங்க. எத்தனை மடங்கு எத்தனை வருஷத்துல எத்தனை மடங்கு அது கொடுப்பாங்க. 3 டைம்ஸ் எத்தனை வருஷத்துல ஆகுது? 4 இயர்ஸ் ஆகுது. அப்போ எனக்கு how many years will it take to become 27 times the original if the interest is calculated at the same rate? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல சேமா தான் இருக்கும். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு 3 மடங்கு ஆகுது 4 வருஷம் ஆச்சுன்னா 27 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அப்ப 3 ஓட ஒண்ணு எப்படி போறேன்னா 3 உடைய மடங்குல என்ன கொடுத்தீங்கன்னா 27 வரும். 3/3 கொடுத்தீங்கன்னா தான் இந்த இடத்துல 27 வரும். அப்ப x ஓட வேல்யூ 3 ன்னு அர்த்தம். x ஓட வேல்யூ 3ன்றத எடுத்து வந்து அப்படியே இந்த 27 கொடுத்துருக்காங்க. இந்த 3ன்றது 3/3 தான் எனக்கு 27. அப்ப x ஓட வேல்யூ 3 னா 4 கூட அந்த 3 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 4 3 4 கிடைக்கும். இந்த மெத்தட்ல ஒரு சிலர் பண்ணுவாங்க. இல்லனா என்ன பண்ணனும்னா மடங்குனா மல்டிபிள் பண்ணனும், ஆண்டுனா பிளஸ் பண்ணனும். எதை மல்டிபிள் பண்ணனும்? அதே நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 3 3 9 மறுபடியும் வரல. அப்ப 9 3 27. ரெண்டு வாட்டி நீங்க மூணாவது மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 27 கிடைச்சு. சரியா? பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? 3 மடங்கு ஆகுது 4 வருஷம் ஆகுதுன்னா அப்ப 9 மடங்கு ஆகுது எத்தனை வருஷம் ஆகும் பாத்தீங்கன்னா ஆண்டுனா என்ன பண்ண போறீங்க? பிளஸ் பண்ண போறீங்க. எதை? இதே வார்த்தை பிளஸ் பண்ணீங்க. 4 + 4 8 வருஷம் ஆகும். 9 மடங்கு ஆகுது 8 வருஷம் ஆகும்னா 27 மடங்கு ஆகுது எத்தனை வருஷம் ஆகும்? மறுபடியும் அந்த 4 கூட்டுங்க. 8 கூட 4 கூட்டிங்கன்னா 12 ஆகும். 27 மடங்கு ஆகுது 12 வருஷம் ஆகும். சரிங்களா? சோ இந்த மெத்தட படினா ஈஸியா போடலாம். இல்ல இந்த மெத்தட் பவர் மெத்தட யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டோம். லாஸ்ட் क्वेश्चन டைம் அண்ட் ஒர்க் வச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் கேக்குறாங்க. இதுவும் அந்த டைரக்ட் ப்ரொபோஷன் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் தான். இத எப்படி சால்வ் பண்ணனும்னா ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணுங்க. m1 d1 m2 d2 m2 d2 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. 300 பேருக்கு 90 நாளைக்கு தேவையான உணவு பொருள் இருந்தது. இது எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கு பாருங்க. 20 டேஸ்க்கு அப்புறமா அப்ப இந்த 300 பேர் தான் 20 நாளைக்கு இருக்க போறாங்க. பிளஸ் அது என்ன பண்றாங்க பாருங்க. 50 பேர் சென்று விட்டனர். மொத்தம் இருக்கிற 300 பேர்ல 50 பேர் சென்று விட்டாங்கன்னா என்ன ஆகுது? 250 பேர் இருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிற உணவு பொருள் எவ்வளவு வருஷத்துக்கு வரும்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுதான் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 300 into 90 இத மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படியே வைங்க. எனக்கு இதுதானே கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சு இந்த சைடு வச்சா மைனஸ் ஆயிடும். பிளஸ்ல இருக்குது 300 into 20 equal to 250 into d2 dash சொல்லுவாங்க. எனக்கு d2 தான தேவை. 250 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பை 9. இங்க பாருங்க இங்க 300 இங்க 300. இப்ப 90 ல 20 போயிடுச்சுனா 70. இத கேன்சல் பண்ணிக்கலாம் சிம்பிளா. இங்க பாருங்க 50 டேபிள் அடிச்சா இது 6 டைம்ஸ். இத 50 டேபிள் அடிச்சீங்கன்னா 5 டைம்ஸா. இது 6 டைம்ஸ். இது 5 டேபிள் அடிச்சா 14 டைம்ஸ். 14 6 ஆர் நமக்கு 84 வரும். d2 dash. சரியா? அதாவது என்ன அர்த்தம்னாங்க ஒரு கோட்டையில 300 பேர் இருக்காங்க. 300 பேருக்கு 90 நாளைக்கு தேவையான உணவு பொருள் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 26000 கிலோ அரிசி உணவு பொருள் ஏதோ கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இத 20 நாளைக்கு பிறகு 20 நாளைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 300 பேரும் 20 நாளைக்கு காலி பண்ண உணவு பொருள் என்னன்னு பாருங்க 6000. அதாவது என்ன அர்த்தம்? 26000 அரிசி பொருளை 20 நாளைக்கு எவ்வளவு காலி பண்றாங்க?
6000 உணவுப் பொருள் காலி பண்ணதால அவங்களுடைய உணவுப் பொருள் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 21000 உணவுப் பொருள் தான் மீதம் இருக்குது. கொடுத்தாச்சாலே 90 நாளைக்கு வச்சு சொல்லி அதை என்ன பண்றாங்கன்னா 300 பேர் இந்த இடத்துல இப்ப 20 நாள் கழிச்சு 50 பேர் செத்துறாங்க. 300 பேர் 50 பேர் செத்துட்டாங்கன்னா 250 பேர் வர போறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு 0 அடிச்சிருங்க. 25 டேபிள்ல இது அடிச்சீங்கன்னா 25 8s are 200 100 4 times. So 84 க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? இத ஷார்ட்கட்ல சொல்லுவாங்க. ஷார்ட்கட்ன்றது ஒண்ணும் கிடையாது. இந்த m கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இங்க போற மாதிரி. m1 இந்த சைடுல போடுங்க. மாறவே மாறாது. 300 பெருக்கல். சரியா? அடுத்து இந்த டேஸ்க்கான டிஃபரன்ஸ் இந்த 90 நாள் இங்க 20 நாள் கொடுத்திருக்கானா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ட் என்ன 90க்கு 20 டிஃபரன்ட் இருக்குனா 70 ன்னு வரல. அப்ப 70 மேல போடுங்க. கீழ என்ன பண்ணுங்க? மென்னுக்கான டிஃபரன்ஸ் 300 ல இருந்து 50 போயிடுச்சு என்னது 250. சிம்பிளா இப்படி போடினா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிடலாம். நான் போட்டலையா 250 நீங்க 50 அடிச்சீங்கன்னா 5 முறை வரும். இது 6 முறை வரும். இது 5 அடிச்சா இது 14 வரும். 14 அதுதான் இப்படி போடும். இந்த ஸ்டெப்ல போடுறீங்களா? அத சொல்லும்போது ஷார்ட்கட்ல சொல்லும்போது ஒரே ஸ்டெப்ல வரும். m1 மேல எடுத்துங்க. ரைட்டா? d கான டிஃபரன்ட் மேல எடுத்துக்கோங்க. திருப்பி இந்த m கான டிஃபரன்ட் கீழ போட்டு மல்டிபிள் பண்ணி நீங்க கேன்சல் பண்ணி சொல்லிருங்க. சரியா? சோ இது டைம் அவுட் ஆகும். சம மிஸ் பண்ண மாதிரி எல்சிஎம் வெச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த சம் மிஸ் பண்ணுவீங்க எல்சிஎம் வெச்சுக்கலாம். இந்த சம் பாருங்க 189 ல 15 24 32 45 இதால வகுக்கும் போது முறையே 8 17 25 38 மீதிகள் கிடைக்கும்படியான மிகச் சிறிய எண் என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க the least number which when divided by 15 24 32 and 45 leaves the remainder 8 17 25 38 14. क्वेश्चनல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு நம்பர் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மிகச்சிறிய நாலுல ஏதோ ஒரு நம்பர் தான். அதாவது இந்த 1447 எடுத்துக்கிட்டீங்கன்னா இத 15ன்ற நம்பரால வகுத்தீங்கன்னா மீதி 8 வரும்ல. இதே நம்பரை 24ஆல வகுத்தீங்கன்னா மீதி 17 வரணும்ல. இதே நம்பரை அதாவது 4 ஆப்ஷன் எடுத்து ஒண்ணா செக் பண்ண சொல்றோம். இந்த நம்பரை வகுத்தீங்கன்னா இந்த மீதி வருதா? இந்த அதே நம்பரை நீங்க இதால வகுத்தீங்கன்னா மீதி 17 வருதா செக் பண்ண சொல்றோம். செக் பண்ணிரலாமா? இப்போ பாருங்க 15 டேபிள் இத அடிச்சீங்கன்னா 1447 15 டேபிள் அடிச்சீங்கன்னா 15 9s are 135ங்களா? பேலன்ஸ் 9 இந்த இடத்துல 7 15ல 6 டைம்ஸ் வருமா 90ன்றது. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வருதுங்க மீதி? எனக்கு இந்த நம்பர்னு எடுத்திருந்த ஆன்சரை இத 15ஆல வகுத்தீங்கன்னா மீதி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8 கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. சத்தியமா இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 1440 எடுத்து செக் பண்ணி பாருங்க. 1440 பி ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் 15ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். 15ல 9 டைம் போட்டீங்கன்னா 135. பேலன்ஸ் 90. நமக்கு 15 6 90 இருந்துச்சு. அப்ப மீதி என்ன வருது? மீதியே வரல. இங்க என்ன சொல்லிருக்கோம்? மீதி 8 வருதுன்னு சொல்லிருக்கோம். சோ அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் எடுக்கிறேன் தேர்ட் ஆப்ஷன் 1443 15ஆல வகுக்கிறேன். இப்பதான் பார்த்தோம் 1440 நமக்கு 96 முறை போட்டீங்கன்னா 1440 வருது. இங்க போட்டதுதான். அப்ப மீதி எவ்வளவு வருது? இங்க ஒரு நம்பரை 15ஆல வகுத்தா மீதி 8 வரும். ஆனா இங்க 3 தான் வருது. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஈஸியா முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஈஸியா முடிஞ்சிச்சு. அப்ப மீதி இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். செக் பண்ணி பார்க்கலாங்களா? 1433 ஒரு நம்பரா செக் பண்றேன். 15ஆல வகுத்தீங்கன்னா 15 9 135 மிச்சம் 9 பேலன்ஸ் சரி 8 மீதி 3 17 15 5 75 மிச்சம் எத்தனை வருது? 8 வருது. வந்துச்சா? ஒரு நம்பர் 15ஆல வகுத்தா மீதி 8 வரும். அதே நம்பரை 24ஆல வகுத்தீங்கன்னா ஏதாவது வரும். 24ஆல வகுத்தீங்கன்னா மீதி 17 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? மீதி எப்போ 17 வரும்? உங்களுக்கு 140 எத்தனை 24 இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 முறை இருக்குங்களா? 5 முறை அடிச்சீங்கன்னா 120 வாட்டி வரும். 120ல இது மீதி அடிச்சீங்கன்னா மைனஸ் ஆச்சுன்னா 23. இங்க பேலன்ஸ் 233 வரும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 டைம்ஸ் பண்ணலாமா? 9 4s are 36 மிச்சம் 3 9 2 18 21. 13ல 6 போயிடுச்சுன்னா 7 2 1 கரெக்டா என்ன ஆகுது? மீதி இந்த இடத்துல
ஒரு நம்பரை 15ஆல வகுத்தீங்கன்னா மீதி 8 வருது. ஒரு நம்பரை 24ஆல வகுத்தீங்கன்னா மீதி 17 வருது. அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. நீங்க ஒன்னு பார்க்கும்போதே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நீங்க 32ஆல வகுத்தீங்கன்னா மீதி 25 வரும். 45ஆல வகுத்தா 38 வரும். இதுதான் சிம்பிள். நீங்க क्वेश्चन படிச்சு முடிச்சீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் ஈஸி. சார் இல்ல சார் நான் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எப்படி போலனா ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லையா 15 24 32 45க்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது இருக்கு 15 24 32 45க்கு எல்சிஎம். அதாவது 3 டேபிள் அடிச்சா இங்க 5 ன்னு வரும். இத 3 டேபிள் அடிச்சா 8. 32ன்றது 3 டேபிள் அடிக்க முடியாது. இங்க 15. நெக்ஸ்ட் 5 டேபிள் அடிக்கலாம். 1 8 32 இங்க 3 டைம்ஸ். இங்க பாருங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இது 8ஆல இருக்கு இது 32ஆல இருக்கு. இது சீக்கிரமா 8ஆல அடிச்சிடலாம். 8 1 8 8 32 கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன நம்பர் வர சொல்ல உங்களுக்கு அடிபடும். பெரிய பெரிய நம்பர் வர சொல்ல உங்களுக்கு ஆன்சரே தப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன மெத்தட்? இது பேர் என்ன மெத்தட்னா பகா காரணிப்படுத்துதல், பிரைம் ஃபேக்டரைசேஷன் அர்த்தம். இங்க யூஸ் பண்ண சொல்ல நீங்க பகா எண்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3 5 2 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 8ல பகா எண்ணே கிடையாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. இத 2ஆல அடிச்சீங்கன்னா 1 4 16 3. மறுபடியும் 2ஆல அடிச்சா 1 2 8 3. மறுபடியும் 2 டேபிள்ல பண்ணோம்னா 1 4 3. again 1 1 2 3 ரைட்டா? எல்லாத்தையும் ஆட் பண்ண எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம் எல்சிஎம் வரது. இங்க பாருங்க மொத்தம் 2 எது இருக்கு? 1 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 2 சார் 32. 3 எத்தனை டைம் இருக்கு பாருங்க? 9 டைம்ஸ் இருக்குது. 5 நமக்கு 1 டைம் இருக்கு. அப்ப 32 into 45. 5 2 சார் 10 5 3 சார் 15 16 32 64 128. 0 4 4 1. எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்களா? 1440 வந்ததா? சார் 1440 ஆன்சர் கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க பாருங்க 15க்கும் 8க்கும் டிஃபரண்ட் எடுங்க. என்ன ஆகுது? 7 வரும். 24க்கும் 17க்கும் டிஃபரண்ட் எடுங்க. 7 வரும். 32க்கும் 25க்கும் டிஃபரண்ட் எடுங்க. இங்கேயும் 7 வரும். 45க்கும் 38க்கும் டிஃபரண்ட் எடுங்க. இங்கேயும் 7 வரும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் இந்த மீதி வருதுங்கறது நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மீதி எல்லாத்துலயும் சேம் வந்துச்சுன்னா இது ரிமைண்டர் சேம் மெத்தட்னு அர்த்தம். மீதி சமமாக அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க எல்சிஎம் கூட எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்களா? இது கூட அந்த சேமா வந்த நம்பரை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? வெறும் மீதி வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிமைண்டர் சேம் வர மெத்தட்ல இங்க நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்போ 1433. லாஸ்டா இந்த ஸ்டெப் தான் முக்கியம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஏன் மைனஸ் பண்ணீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த நம்பரை ஒரு நம்பரை இதால வகுக்கும் போது இது மீதி என்ன வருது? 8ன்னு வருது. நான் என்ன அர்த்தம்? இந்த நம்பருக்குள்ள 8 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் என்ன பண்றேன்? மைனஸ் பண்ணுவேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுவேன். சேம் மெத்தட். நீங்க ஒன்னு எல்சிஎம் மெத்தட்ல போறதுல பிளஸ் பண்ணவோ மைனஸ் பண்ணுவோம்ன்றது தெரிஞ்சு. இதே மெத்தட்ல இன்னொன்று இருக்கு. வகுக்கும் போது மீதி 3 தரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பிளஸ் பண்ணுவோம் போல. சரிங்களா? இதுதான் இந்த இதுக்கு டிஃபரெண்ட். சோ ரெண்டு மெத்தட்லயும் சொல்லியிருக்கிறேன். ஒரு நம்பரை வகுத்து பாத்தீங்கன்னா என்ன வருது? சோ சேம் மெத்தட் எல்சிஎம் ப்ரொசீஜரா போட்டீங்கனால என்ன வருதுன்னு பார்த்தோம். சோ 25 சமக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம். நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அவுட் ஆஃப் 25க்கு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ மேக்ஸ் உடைய எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க? டஃபா இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சா, மீடியமா இருந்துச்சா, இல்ல சால்வ் பண்ணா வந்திருக்குமா, பாதி சால்வ் பண்ணிட்டா வரல அப்படி இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டெஸ்ட் நம்ம கண்டிப்பா மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றத பாருங்க. மார்க் அது நீங்க மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வழினா லாஸ்டா பண்ண எக்ஸாம்ல பண்ண மிஸ்டேக்கை அடுத்த எக்ஸாம்ல நீங்க குறைச்சிட்டு வந்துட்டீங்கனாலே போதும். ஈஸியா நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ நன்றி, வணக்கம்.